பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவனை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவ இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவ போலவே இருக்கிறோம் என்று சொல்லி 2-3 வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 4:17 என்ன சொல்றாருன்னா, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். ஆமீன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவ போலவே இருக்கிறோம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவரை போலவே எங்களை உருவாக்கி இருக்கிறார். இதை மற்ற கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பார்க்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தூரத்தில் வானத்தில் இருக்கிற ஒரு தேவனை பார்க்கிறார்கள். அவரை மேலே பார்த்து கையை நீட்டி கும்பிடுவார்கள். வாருமையா, இறங்குமையா, எங்களுக்கு இறங்குமையான்னு சொல்லி கண்ணீரோட ப்ரே பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால், அவங்களுடைய கண்ணீரை பார்த்து அவர் இறங்கி அவங்களுக்கு ஏதாச்சும் செய்வாருன்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. அது இல்லை தேவன். அவர் தேவன் அல்ல. அது மதம். மதம் அப்படித்தான். எல்லா மதத்திலையும் மதம்தான் இருக்குது. ஹிந்துவாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க, காவடி எடுப்பாங்க, கோயிலுக்கு அர்ச்சனை செய்வாங்க, கற்பூரம் கொளுத்துவாங்க. அப்படி ஏதாச்சும் கடவுளுக்கு செய்தால் கொஞ்சமாச்சு இறங்கி எங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் மற்ற எல்லா மதமும். இது மதம் இல்லை. கிறிஸ்தவம் ஒரு நல்ல மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்து எங்களுக்குள்ள வாழுற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறோம். நாங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கணும்னு சொன்னால் அவரை போலவே இருக்கணும். அவருடைய சுபாவம், அவருடைய சிந்தை, அவருடைய அன்பு எல்லாம் இருந்தால் தான் அவர் எங்களோட வாழ முடியும். நாங்கள் சுயநலத்தோடையும் பொறாமையோடையும் எரிச்சலோடையும் பிசாசின் பிள்ளைகளாயும் இருந்தால் அதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. கிறிஸ்து என்ன செய்கிறார்? தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை தன்னை போல சிருஷ்டிக்கிறார். தன்னை போல சிருஷ்டித்து அவர் எங்களுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறது. கிறிஸ்துவும் நாங்களும் ஐக்கியமாக இருக்கிறது. அவர் வேற, நாங்கள் வேற அல்ல. 2 பேருமே ஒன்றாய் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் கைப்ப கிரேஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கிருபையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. இப்படி செய்வாரா தேவன்? தன்னை போல மாற்றுவாரா என்று சொல்லி அவங்க இன்னுமே தமிழ் பாஸ்டர்ஸ் என்று சொல்லி இங்கே இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்ளுறது இல்லை. அதால தான் கைப்ப கிரேஸை அவங்க பிரசங்கிக்கிற இல்லை. ஏன்னா தாங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அப்படி தேவனோடு நாங்கள் ஒன்றாய் வாழ்கிற வாழ்க்கை சாத்தியமே இல்லை. தேவன் தான் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை ஒன்றாக்கி இருக்கிறேன், நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், நாங்கள் இருவரும் ஆவியாக இருக்கிறோம், கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுறது சரியா இல்லை என்று சொன்னால் எங்களுடைய இந்த சின்ன மைண்டில், சின்ன மூளையில் நாங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணுறது சரியா? அவர் தான் தேவன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சத்தியம், அதுதான் மெய். அவர் சொல்கிறார், உன்னை அப்படி மாற்றி இருக்கிறேன், நான் உன்னை அப்படி உருவாக்கி இருக்கிறேன், நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் என்று. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ என்று சொல்லி அவர்கிட்ட அன்பை நாங்கள் டேஸ்ட் பண்ணி அவரோட வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, அடுத்த வசனம்
கொலோசியர் 3:10 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமீன். பாருங்க, இதுக்கும் அதேதான். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கும் அந்த பழைய மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அம்மா அப்பாவில் பிறந்த மனுஷனுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. புதுசாய் தேவனை அறிக்கையிட்டு அவருடைய பிள்ளையாய், தேவனுடைய பிள்ளையாய் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்கும் பிசாசின் பிடியிலிருந்து பிசாசிய தேவனாக கொண்டிருந்த அம்மா அப்பாவால் பிறந்த பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் செத்துட்டான், அவன் சிலுவையில் மரிக்கப்பட்டுட்டான். அந்த சுபானி செத்துட்டு இப்போ இருக்கிற சுபானி தேவனால் உருவாக்கப்பட்ட அவரை போலவே அவருடைய சாயலாக அவருடைய பரிபூரணத்தினால நிறைஞ்ச புதிய மனுஷியை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். நான் புத்தம் புது சிருஷ்டிப்பு. இயேசு கிறிஸ்துவை போலவே சிந்திக்கவும், அவரை போலவே பேசவும், அவரை போலவே வாழவும் எங்களால் முடிகிறது. என்னண்டா இப்படி உருவாக்கி இருக்கிறார். அதால தான் கிறிஸ்துவை போலவே எங்களால் வாழ முடியும், கிறிஸ்துவை போலவே பேச முடியும், கிறிஸ்துவை போலவே சிந்திக்க முடியும். கிறிஸ்து என்ற அன்பே உருவாய் இருக்க முடியும். அவருடைய அன்பு எங்களுக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கு. எங்களால் அவரை போல வாழ முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:17. அதுதான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். தேங்க்யூ அப்பா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன், கர்த்தரோடு ஒன்றாக இருக்கிறவன் எப்படி இருக்கிறானாம்? ஒரே ஆவியாய் இருக்கிறான். புத்தம் புதுசாய் பிறந்த இந்த சுபானி ஆவியாய்த்தான் பிறந்திருக்கிறாள். மாமிசம் அப்படியே தான் இருக்குது, அது அழிக்கப்படையில. பார்க்கும்போது அந்த முந்தின சுபானி தான் இதென்று சொல்லி மற்றவங்க பார்ப்பாங்க. ஆனால் எல்லாமே முற்று முழுத ஆவியில் மாற்றப்பட்டுட்டது. உள்ளுக்க இருக்கிற உள்ளான மனுஷன் மாற்றப்பட்டிருக்கிறான். இந்த சரீரம், இந்த ஆவி வாழ்கிறதுக்கான ஒரு வீடே ஒழிய அது சுபானி கிடையாது. அது நீங்கள் கிடையாது. நீங்கள் உள்ளான மனுஷன். அந்த ஆவி புத்தம் புதுசாய் கிறிஸ்துவை போலவே பிறந்திருக்குது. கிறிஸ்து ஆவியாத்தான் இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரும் நானும் ஒன்றாய் கலந்திருக்கிறோம். ஒரே ஆவியாக இருக்கிறோம். அவர் வேற, நான் வேற அல்ல. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. இதே போல வேறு ஒரு வசனம் பாருங்க, யோவான் 1:16 என்ன சொல்லுதுண்டா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த வசனத்தின்படி நாம் என்னென்னு சொன்னால் தெய்வீக அறிவையும் ஞானத்தையும் எமக்குள்ளே கொண்டிருக்கிறோமாம். எப்படின்னா, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய ஞானம், அவருடைய அறிவு எல்லாவற்றாலும் நாங்கள் நிரம்பி போய் பரிபூரணமாக இருக்கிறோம். அவரை போல என்ன, அவர்கிட்ட இருக்கிற எல்லா சுபாவமும், அவர்கிட்ட இருக்கிற எல்லா மகிமையும், அவர்கிட்ட இருக்கிற பரிசுத்தம், அவர்கிட்ட இருக்கிற நீதி, அவர்கிட்ட இருக்கிற ஜீவன், எங்களுக்கு அவரை போலவே சாவாமையுள்ள நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்படியா எங்களை மாற்றி இருக்கிறார். இந்த மகாபெரிய வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படியே தான் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் பாருங்க, எனக்கு பிடிச்ச வசனம் கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க? பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீங்க. சகல துரைத்தனங்களுக்கும், எல்லா விதமான எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள்ள நீங்கள் பரிபூரணமாய் இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன குறைவும் இல்லை. ஏனென்றா
அந்த மகாபெரிய வல்ல தேவனுடைய பரிபூரணத்துக்குள்ள நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள். அவருடைய எல்லாவற்றிலும் அவர் பிசாசை அவருடைய காலில் போட்டு மிதிச்சவர். பிசாசு தான் இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு தடை. அவனை மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்து மரணத்தை வென்றவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்களாம்? பரிபூரணமா இருக்கிறீங்க. பிறகு எனக்கு அதில் குறைவு, எனக்கு வாழ்க்கையில் இது கிடைக்கல, இல்லைண்டா எனக்கு இதில் சந்தோஷம் இல்லை, எனக்கு படிப்பு வரையில, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி புலம்பாதீங்க. ஏனென்று சொன்னால் பரிபூரணம் உள்ள தேவனுக்குள்ள எல்லாவற்றையும் எல்லா அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற ஒரு பெரிய வல்ல தேவன் அவர்தான் இந்த சிருஷ்டிகர்த்தர். அவருக்குள்ள நீங்க பரிபூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப பரிபூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்துல இல்லை என்று சொல்றதுக்கோ, உங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றதுக்கோ, இல்லாட்டி இந்த உலகத்துல உங்களோட வாழ்க்கையில செத்து போயிட்டுதுன்னு சொல்றதுக்கோ எதுவுமே இல்லை. ஏனென்றா ஜீவனுள்ள தேவனுக்குள்ள நீங்க வாசம் பண்ணுகிறீங்க. கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். கிறிஸ்துவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை, அவர் எனக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில நாங்கள் திளைச்சு போயிருக்கிறோம். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம். அவருடைய அன்பில் நாங்கள் வேரூன்றி இருக்கிறோம். அவரால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரை போலவே, அவருடைய சாயல்ல அவரை போலவே உருவாக்கி இந்த உலகத்தில் எங்களை ஆளுக செய்யும்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் பிதாவினிடத்தில் போகிறபடினால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை விடவும் மேலான கிரியைகளையும் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்ன தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் எப்படி இவர்களை உருவாக்கி இருக்கிறேன். அவருடைய கையின் வேலையாய் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கையின் வேலையாய். ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. கையால் அவருடைய கை எங்களை தொட்டு தொட்டு பார்த்து பார்த்து உருவாக்கி எங்களை இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். அவருடைய அதாவது கையின் வேலை அவ்வளவு பரிபூரணமாக இருக்கிறது. அவரால் உருவாக்கப்பட்ட உங்களால் எல்லாவற்றையும் அவரை போல செய்ய முடியும். அவர் செய்த கிரியைகளை பார்க்கிலும் மேலான கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்னா அவருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது எங்களுடைய வல்லமை, எங்களுடைய அதிகாரம். அவருக்கு தெரியும் தான் செய்த ஒரு ப்ராடக்ட், அதன் வேல்யூ தெரியும். அவர் எங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். எங்கள் மீது வைத்த அன்பினால அவர் தன்னுடைய நேசகுமாரனை எங்களுக்காக அடிக்க கொடுத்தவருக்கு தெரியும். இவர்களை நாங்கள் தன்னுடைய குமாரனை போல அவரை போல சிருஷ்டித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் எங்களை சிருஷ்டித்துட்டு தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ ஆளுகை செய். எங்களை ராஜாவும் ராஜரிக ஆசாரியாரையும் மாற்றி இருக்கிறார். எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் எல்லாம் உங்களுடையது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் எங்களுடைய காலுக்கு கீழே போட்டிருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு சொந்தமானது. நீ என்னுடைய பிள்ளை, உனக்கு இல்லை என்று சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தீரே. ஐ லவ் யூ அப்பா. இந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ பிதாவே. தேங்க்யூ பரிசுத்தாவியானவரே. தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ டேட். I love you, Dad. I love you, Dad. I love you, Jesus. I love you, Holy Spirit. நாங்கள் ஒரு பாட்டு பாடி
எங்களுடைய தேவனுக்கு நன்றி சொல்லுவேன், அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். ஆமீன். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திட்ட வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தந்தையே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திட்ட வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தந்தையே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையின் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே தந்தையே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தந்தையே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே, மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திட்ட வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. ஆமீன், 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 ஆமீன். அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன் தகப்பனே. இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி என் தேவனாய் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னோட எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீங்க தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நான் உம்முடைய சொந்த பிள்ளையாக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் என்னோடு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். நான் உம்முடைய செல்ல பிள்ளை. நான் அப்பாண்டு கூப்பிட்டு உமக்கு முன்னால வந்து நிற்கிற அந்த பெரிய சிலாக்கியத்தை எனக்கு தந்தீங்க தகப்பனே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா.
நீர் என் முகத்தை பார்க்கிறவர் அல்லப்பா, என் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. நான் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள் இருந்து கிரியை செய்கிறேன் தேவனையுமே துதிக்கிறேன் அப்பா. துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் என்னை சிருஷ்டித்த உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. நான் உம்முடைய குடும்பத்தால், நான் உம்முடைய வம்சாவளியா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். கிறிஸ்து தலை, நான் அவருடைய தனித்தனி ஆவியங்களாயும் அவருடைய மாமிசத்துக்கும் எலும்பிற்கும் உரியவளாயும் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். என் இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடியாய் இருக்கிறேன். நானும் அவரும் வண்ணஸாய் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்க. அவருடைய சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவரும் நானும் ஒன்றாய் ஐக்கியமாய் இருக்கிற வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிற வாழ்க்கை எனக்கு தந்தீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் நாமும் அவர் இருக்கிற பிரகாரமாக இவ்வுலகத்தில் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. அவரை போலவே எங்களை சிருஷ்டித்திருக்கிறீங்க தகப்பனே. அவரை போலவே சிருஷ்டித்துட்டு தேவனுக்கு முன்பாக ராஜாவின் ராஜரீக ஆசாரியாராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். எங்களை ஒரு ஆசாரியாராய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் எங்களை ஆளுகை செய்யும்படி அழைத்த நீர் உண்மை உள்ளவர். நன்றி அப்பா. நானே வழியும் நானே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒன்றுமில்லை என்று சொன்னீங்க தகப்பனே. நீங்க மாத்திரமே வழி என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்களை அல்லாமல் வேறு ஒரு வழியும் இல்லை தகப்பனே. இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களை இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்து உம்மோடு இளைப்பாரும்படி, உம்மோடு வாழும்படி, உம்மோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்க. எங்களை அழைத்தது இளைப்பாறுதலுக்கே நீர் அழைத்தீர் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. எங்களை அழைத்து உம்மை போலவே சிருஷ்டித்து இந்த உலகத்தில் ஆளுகை செய்யும்படியும் நாங்கள் ரெஸ்டில் இளைப்பாறுதல்ல உம்முடைய சந்தோஷத்தில் சமாதானத்தில் எங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தந்து எங்களை வாழும்படி அழைத்தவர் உண்மை உள்ளவர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அவரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய நன்மைக்காகவே நடக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. ஏனென்று சொன்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. உண்மை தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நீரே எங்களை அழைத்தீர், நீரே எங்களை முன்குறித்தீர், நீரே எங்களை நீதிமானாக்கினீர், நீரே எங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறீர். உம்முடைய மகிமையா எங்களை மாற்றியிருக்கிற உமது கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறீர். என்னுடைய இருதயத்தில் உம்முடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவரே, நீர் எனக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சு என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் என்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை நீர் உயிர்ப்பிக்கிறமைக்காக நன்றி அப்பா. என்னை
பரிபூரணப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. சரீரத்திலும் சரி, ஆவியிலும் சரி, என்னை பரிபூரணப்படுத்தின உமது கிருபைக்காக நன்றி. நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர், நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி 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 இயேசு கிறிஸ்துவே. நன்றி பிதாவே. நீர் நல்லவர், நீர் மகா பெரியவர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இவ்வளவா எங்களில் அன்பு கூறுநீரே. பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே எங்களை வெளிச்சமாய் உப்பாய் மாற்றி இருக்கிறீங்க. எங்களை இந்த பகலின் பிள்ளையாயும் வெளிச்சத்தின் பிள்ளையாயும் மாற்றி இருக்கிறீங்க. எங்களுக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லை. இரவுக்கும் இருளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பிசாசின் பிடியில் இருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்களை சீயோன் மலையினிடத்தில் இருந்து வந்த இரட்சகர்களாய் உருவாக்கி மற்றவர்களை இரட்சிப்புக்குள் நடத்தும் இரட்சகர்களாய் எங்களை மாற்றி நமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய பரிசுத்தத்தை தந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது உமது கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீங்க. உம்முடைய நீதியை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜீவனை தந்து உங்களுடைய ஜீவனை எங்களுக்குள்ளே வாழ்றதுக்காக நன்றி. அந்த நித்திய ஜீவனாய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நீங்க தரையில என்று சொல்ல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் உம்மட்ட இருக்கிற எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவ வார்த்தையை உடையவர்கள், தேவர்கள் என்று சொன்னபடி நாங்கள் தேவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் சீயோன் மலையினிடத்திலும் பரம எருசலேம் இடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்கள் இடத்திலும் நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். எங்களுக்கும் இந்த உலகத்து மனுஷர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்கள் இந்த உலகத்து மனுஷர்களை மீட்க வந்த இரட்சகர்கள். தேங்க்யூ அப்பா. இவ்வளவா எங்களில் அன்பு கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை உருவாக்கின உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, உமக்கு கோடான கோடி நன்றி. இப்படியா எங்களை அன்பு கூர்ந்தீரே. எங்கள் மீது வைத்த அன்பினாலே எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பார்சத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி. நாங்கள் இவ்வளவு மேலான நிலையில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு இல்லை என்று சொல்ல எதுவுமே இல்லை தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாளை விட நாளைய நாள் இன்னும் இன்னும் மகிமையாய் இருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இப்ப வாழ்ற வாழ்க்கையை விடவும் நாளைய வாழ்க்கை மகிமை பொருந்தியதாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் நிறைந்த வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் அவருடைய சந்தோஷத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய அதே சந்தோஷத்தை எங்களுடைய இருதயத்துக்குள் நிரப்பி வச்சுக்கிறீங்க. அந்த சந்தோஷத்தில் திளைக்கும்படி எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய அதே சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்தீர். உம்மை பற்றி சொல்லுகிறதுக்கு இன்றைக்கு ஃபுல்லா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர நாங்கள் கேட்கிறதுக்கு எதுவுமே நீர் மீதமாக வைக்கல தகப்பனே. இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்து எங்களை நிறைச்சிருக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜீசஸ். ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ லவ் யூ டேட். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆமீன், 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 ஆமீன். நாங்கள் ஒரு விசுவாச அறிக்கையை வாசிப்போம்.
எந்த சூழ்நிலையையும் அன்பையே வெளிப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையிலையும் அன்பையே வெளிப்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 1:2 உங்கள் அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களிடத்திலிருந்து ஏதாவது பிரதி உபகாரம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியது அல்ல. இது தேவன் மீது நீங்கள் வைத்த அன்பு. அந்த அன்பினால் ஏவப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே. சாத்தியமில்லாத வேளையில் கூட நீங்கள் அன்பிலே நடக்க வேண்டும். மேலும் நீங்கள் அன்பு கூறுகிறவர்கள் உங்களை புறம்பே தள்ளினாலும் தொடர்ந்தும் அன்பு கூறுங்கள். உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னதான் நடந்தாலும் நான் அன்பின் பாதைகளே வழி நடப்பேன். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமீன். தேவனோடே உடன் பயணிக்க வேண்டுமாயின் அவர் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4:7-8 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் அன்பில் நடப்பதே நீங்கள் தேவனில் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சியாகும். ஆனபடியினால் உங்கள் வாழ்வு தேவ அன்பை பிரகாசமாக ஒளிரும் வாழ்வாக அமையட்டும். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் பலமாகவும் நல்ல வாழ்வை பெறுவதற்கும் உதவியாக இருங்கள். இந்த உலகத்துக்கு நீங்களே ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கும் தேவனுடைய அன்பை இன்றே வெளிப்படுத்துவதற்கு வகை தேடுங்கள். ஆமீன். ஜெபம். அன்பின் தகப்பனே, சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வை தந்ததற்காக உமக்கு நன்றிகள். என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் ஊடகமாக என்னை பயன்படுத்துகிறீர். என்னுடைய வாழ்வு உம்முடைய அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்த என் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இதை கேட்கிற எல்லோருக்கும் விடுதலையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை சொல்லுகிறேன். குடும்ப வாழ்க்கையில் சுபீட்சம், சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன், ஆமீன்.